Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதாவது இந்த ஒரு ஆப்ஷன்ல இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பரா எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல நிறைய பெனிஃபிட் வந்து உண்டு. இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் மாதிரி ஆப்ஷன்லாம் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல வந்து நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில் ஆகுது. அதே மாதிரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month வரைக்கும் டைம் ஆகுது அப்படிங்கமான இஷ்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால அது ஃபெயில் ஆகுது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீடைல்ஸ், அதாவது எத்தனை டைம் பண்ணா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்து இவ்வளோ நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து அகெயின் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அண்ட் இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்லேயே எந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே ஓவரால் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சரில் ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக எல்லா கிரியேட்டரும் எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் விருப்பப்படுவாங்க, இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறதால. ஸோ இதில் ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கான மேஜரான ரீசனை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து இருந்திருக்காது. அதாவது நீங்கள் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய ஃபேஸை வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக விழுந்திருக்காது. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடக்கலாம். இதுவே நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் மாதிரினா அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறீங்க, அதாவது ஜஸ்ட் வேலிட் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளியராக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர சேனல் ஹிஸ்ட்ரி அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். குறிப்பிட்ட நாட்கள் வெயிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நமக்கு பிரச்சனையே இல்லாமல் அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆயிரும். வேறு எந்த ப்ராசஸும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. இதில் இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டில் கொடுத்துருக்கக்கூடியது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனதுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு மெயிலில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வி ரெக்கமெண்ட் யூ ரிவ்யூ த டிப்ஸ் இன் யுவர் இமெயில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயிலில் கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது ட்ரையும் ஒருவேளை அன்சக்சஸ்ஃபுல் ஆனா, இஃப் த செகண்ட் ட்ரை இஸ் அன்சக்சஸ்ஃபுல் யூ மஸ்ட் வெயிட் 30 days பிஃபோர் ட்ரையிங் எதர் ஒன் ஆஃப் த வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் அகைன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகே, உங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கலாம், அந்த டிப்ஸ் மாதிரியான இமெயிலில் கொடுத்து இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணி அகைன் செகண்ட் டைம் பண்ணலாம். பட் செகண்ட் டைமும் நீங்கள் தெரியாமல் அகைன் வந்து பண்ணிட்டு அதுவும் இஷ்யூ ஆச்சு, அதாவது வெரிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 30 days வந்து வெயிட் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இஃப் யூ திங்க் யுவர் செகண்ட் வெரிஃபிகேஷன் ஷுட் ஹேவ் பீன் அப்ரூவ்ட் யூ கேன் அப்பீல் இட் அண்ட் லெட் அஸ் நவ் வை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ வெயிட் அண்ட் பில்ட் சேனல் ஹிஸ்ட்ரி இன்ஸ்டீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு விஷயங்களுமே பண்ண வேண்டாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸாக இருக்குது, இது ஜஸ்ட் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கூட விடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா மூணாவதா, ஸோ ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் கடந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து நான் ரீசெண்டாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு வந்து வந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தது நான் அகைன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுவும் ரிஜெக்ட் ஆன உடனே என்னாச்சுன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த் தான், அதாவது ஒரு 30 days கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்து அதில் வந்து டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. கீழே பாருங்க, செகண்ட் வெரிஃபிகேஷன் ரிஜெக்டட், யூ கேன் அப்பீல் ஆர் ட்ரை அகைன் ஆஃப்டர் June 26, 2023 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓவரால் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரொசீஜர், அதாவது வீடியோ வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், வேலிட் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ரெண்டு ஆப்ஷன்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் ஆட்சஸில் வந்து ஆஃப்டர் மானிட்டேஷன் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வெரிஃபிகேஷனோ இல்லைனா வேலிடான ஐடி கொடுக்குறதோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். ஸோ அது எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேனலில் இப்போ ரீசெண்டாக நான் செக் பண்ணும்போது அந்த 30 நாள் கூட கிடக்கல, பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஹிஸ்ட்ரி வந்து டிக்ல வந்துருச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து டன்ல இருக்கு, அதாவது அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்து எனேபிள்டுன்னு இருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு 30 days தானே, ஸோ அதுக்கப்புறம் அது வந்து போயிடும். மற்றபடி எனேபிள் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி வீடியோ வெரிஃபிகேஷனோ இல்லை வேலிடான ஐடி கொடுக்குறதோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக கொஞ்சம் வெயிட் பண்ணா போதும். லைக் இந்த மொபைல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மட்டும் முடிச்சுட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணுது. ஒன்று நீங்கள் கிளியராகவே நான் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு நினச்சா அதை பண்ணலாம். அது தவிர நீங்கள் ஜஸ்ட் வெயிட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப நாள்லாம் ஆகிறது கிடையாது. எனக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்லாம் ஆகலை. ஸோ இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது எனேபிள் ஆயிருச்சு. ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் ஒரு ஆள் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ அதுக்காக தான் மேக் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே இல்லாட்டினா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.